கிங்ஃபிஷரை உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது இல்ல, இது. இந்த பறவையை பார்த்து தான் ஜப்பான்ல இப்ப ஓடுற அதிவேக ரயில் வண்டிகளை வடிவமைச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? சொல்லுறேன், கேளுங்க. 90கள்ல ஜப்பான்ல இருந்த அதிவேக ரயில் வண்டிகள் இப்படி இருக்கும். மணிக்கு 270 கிலோமீட்டர் வேகத்துல போகும். ஆனா சுரங்கப்பாதை உள்ள போகும்போது முன்னாடி காற்று அழுத்தம் உருவாகி ஒலி அலையா முன்னாடி போகும். வெளியே வரும்போது ஒரு துப்பாக்கி சுட்டது மாதிரி பயங்கர சத்தம் வரும். இது அக்கம் பக்கம் உள்ள மக்களுக்கும் விலங்குகளுக்கும் தொந்தரவா இருந்தது. அப்போ ஜப்பான் பொறியாளர்கள் இந்த மீன் கொத்தி பறவை சத்தமே இல்லாம தண்ணீரை கிழிச்சுக்கிட்டு உள்ள போய் மீன் பிடிக்கிறத பார்த்து படிச்சு ரயில் வண்டிகளை மறு வடிவமைப்பு செஞ்சாங்க. முன்னாடி இருக்க மூக்கு பகுதியை நீளமாக்கி 2 பக்கமும் உள்நோக்கி வளைஞ்சிருக்க மாதிரி வச்சாங்க. மீன் கொத்தி மாதிரியே சத்தமே இல்லாம போகும்.